மலேசியாவில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா. அரசியல் கோஷத்தை தடுத்த விஜய். மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் தவேக தலைவரான விஜயின் கடைசி திரைப்படம் என கூறப்படுவதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜூ ஆகியோர் இப்படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். முன்னதாக மலேசியா சென்ற விஜய்க்கு விமான நிலையத்தில் பாரம்பரிய நடனத்துடனும் வழிநெடுகிலும் ரசிகர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரவில் ஹோட்டல் வாயிலில் காத்திருந்த ரசிகர்களையும் விஜய் சந்தித்தார். இன்று நடைபெற்ற விழாவில் சுமார் 80,000 ரசிகர்கள் முன்னிலையில் விஜய் ராம்ப் வாக் சென்று அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். அப்போது கூட்டத்திலிருந்த ஒரு பகுதியினர் விஜயின் கட்சி பெயரான டிவிகே என முழக்கமிடத் தொடங்கினர். உடனே சுதாரித்த விஜய், இது அரசியல் மேடை அல்ல, இங்கே வேண்டாம் என்பது போல கையை அசைத்து சைகை மூலம் ரசிகர்களுக்கு அன்பு கோரிக்கை விடுத்தார். இந்த விழாவிற்கு அரசியல் சார்ந்த பேனர், கொடி மற்றும் போஸ்டர்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த எச்சரிக்கையையும் மீறி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏந்திய ரசிகர் ஒருவரை மலேசிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.